இந்த பொண்ணு பயங்கரமான இன்ட்ரோவர்ட் தான். இப்போ வாயை திறந்து மற்றவங்க கிட்ட பேசுறது கூட ரொம்ப யோசிப்பா. இந்த பொண்ணு வந்து ஒரு பெயிண்டிங் காம்படிஷனுக்கு போயிருப்பா. இதுக்கு முன்னாடி காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணவங்க என்ன பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத சும்மா அங்கே டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் நம்ம 5வது படிக்கும் போதே வந்து வரைஞ்சிட்டோம், இதுக்கா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பா நம்மளாம் போய் வரைஞ்சோம்னா நம்ம தான் போல இருக்க வின்னர் அப்படின்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா தான் உள்ள போவா. உள்ள போயிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு காம்படிஷனுக்கான தீமே வந்து கார்ட்டூன் வரையறது தான். இந்த பொண்ணுக்கும் கார்ட்டூன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப தைரியமா தான் உட்காந்துருப்பா. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்து வரைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாங்க. காம்படிஷன்ல வந்திருக்க 3 பேர் வந்து வரையலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட டேப் எடுத்து கொடுத்துட்டு இதுல தான் நீங்க வரையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கா ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன்னா இப்போ பெயிண்டிங் காம்படிஷன் அப்படின்னா ஏதாச்சும் பேப்பர் பேனால வரைய சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன டேப்ல வரைய சொல்றாங்க. நம்மளாம் வந்து ஸ்மார்ட் போனே பார்த்தது கிடையாது, இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணன்னு கூட தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பா. அதே டவுட்டோடவே இப்போ இந்த பொண்ணோட டர்ன் வந்த உடனே ஸ்டேஜுக்கு போயிருப்பா. டேப்லாம் எப்படி ஆன் பண்ணணும் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏதோ பட்டன் ஒன்று இருக்கும், அதை பிரஸ் பண்ண உடனே இதுக்கு முன்னாடி வரைஞ்சாங்களா அவங்க வரைஞ்சதும் போயிடும். எல்லாருக்கும் இந்த பொண்ணு மேல பயங்கரமா கோவம் வருது. காலையில இருந்து டேவே நீ ஸ்பாயில் பண்ணிட்டா, அதனால மரியாதையா அவளை தூக்கிட்டு போயிட்டு வெளியே போடுங்க அப்படின்னு போட்டு வந்துருவாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அந்த இடத்த விட்டு போவே மாட்டா. எல்லா இடத்துலயுமே பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா பேப்பர் தான் கொடுப்பாங்க, நீங்க என்ன டேப்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு அதுல வரைய தெரியல, அதனால தான் நான் வின் பண்ணல அப்படின்னு சொல்வா. ஜட்ஜஸும் வேற இந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருப்பா. சரி இவளுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சீக்கிரமா வரைய அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணையே வந்து எல்லாரும் சுத்தி நின்று பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு வேற சரியான இன்ட்ரோவர்ட்டா. இப்ப எல்லாரும் இப்படி சுத்தி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா நல்லா வரைய வர பொண்ணுக்கு கூட வரைய வர மாட்டேங்குது. அதனால பிரஷ் எடுத்துட்டு போயிட்டு வேகமா இப்படி பேப்பர் மேல வச்ச உடனே அந்த பேப்பரும் கிழிஞ்சு போயிடும். ஒரு பிரஷ்ஷை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியல, இவெல்லாம் வந்து காம்படிஷனுக்கு வந்துட்டாலே அப்படின்ட்டு மறுபடியும் இந்த பொண்ணு வெளியே அனுப்புவாங்க. இப்போ நைட் ஆகிருச்சு, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இந்த பொண்ணு ஒரு புது பேப்பர் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு யாரும் இல்லாத டைமா பார்த்து கார்ட்டூன் வரைஞ்சிட்டு இருப்பா. ஆனா இந்த காம்படிஷனோட ஜட்ஜ் வந்து இன்னும் கிளம்பி போயிருக்க மாட்டாரு, அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரமா வரைஞ்சிட்டு இருக்கிறத அவரும் தூரமா நின்று பாப்பாரு. அங்க வந்தவங்களையே வரைஞ்சதை விட இந்த பொண்ணு வரைஞ்சதோ அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த பொண்ணுக்குள்ள அவ்வளோ திறமைங்க இருக்கதான் செய்யுது. ஆனா மத்தவங்க கிட்ட பேசுறது கூட ரொம்ப யோசிக்கிறதுனால தான் இப்ப இந்த பொண்ணோட திறமை யாருக்குமே வெளியே தெரியாம அப்படியே மறைஞ்சு போயிட்டு இருக்கு.